வியர்வை சிந்துபவன் தொழிலாளி, ஆனால் அந்த வியர்வையில் குளிப்பவன் தான் முதலாளி. தொழிலாளியோட புள்ள கிழிஞ்ச சட்டை போட்டாதான் சார் முதலாளியோட புள்ள நல்ல சட்டை போட்டுன்னு போக முடியும். தொழிலாளியை பத்தி ஒரு கவிஞன் அழகா எழுதுறான். அவன் வீட்டில் அலுமணிய தட்டில் அரையரிசி கஞ்சு, காய்ந்த பச்சை மிளகாய், சூம்பி சருகான வெங்காயம், கந்தையை கசக்கி போட்டு அது காயும் வரை மாற்று உடுப்பில்லை, கட்டாரி தூக்கி கடும் வழி ஒதுக்கி காட்டை நாடாக்கி நாட்டை வீடாக்கும் நம் பாட்டாளி தோழன் எப்போது வைகிறான்? மயிலுக்கல்ல சில மனிதருக்கு போர்வை கொடுப்போம். சிவகாசி மருந்து கிடங்கில் கலப்பை தோளோடும் கட்டுத்தறி நூலோடும் சாம்பல் தூத்தி இரும்பு சக்தியோடும் இஸ்பேடு அமைப்பில் இருக்கும் கொளிரோடும் புறப்படும் நம் தோழனை புனிதமாக கருதுவது யார்? அந்த தொழிலாளிய சமமா நடத்தியிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சார்? முதலாளியும் ஏமாற்றக்கூடாது, தொழிலாளியும் ஏமாற்றக்கூடாது. ரெண்டு பேருக்கு ஒற்றுமை இருக்கணும். முதலாளி கிட்ட மனிதாபிமானம் இருக்கணும், தொழிலாளி கிட்ட விசுவாசம் இருக்கணும். இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தாதான் சார் நல்ல சமுதாயம் உருவாகும். அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே இளைஞனை பார்த்து எதிர்கால இந்தியாவே வா அப்படின்னு கூப்பிடுறான். உண்டா இல்லையா? எதிர்கால இந்தியா. நான் இப்ப சொல்ல வர ஒரே ஒரு விஷயம், எல்லா தலைப்புமே ஒன்றோட ஒன்று தொடர்புடைய விஷயம் தான். ஆனா இதெல்லாம் உடனடியாக மாறுறதை விட அடுத்த தலைமுறையாவது மாறாதா அப்படின்னு ஒரு நப்பாசையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பையன் நிலைமை அப்படி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பசங்கள்கிட்ட பேச முடியல. இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர் ஒழுங்காக வேலை செய்யறதில்ல. யோசிச்சு பாருங்க, பையன்கிட்ட ஏதாவது பேச முடியுதா? பையனை கூப்பிட்டு கேள்வி கேட்டால் தெரியலைங்கிறான், பதில் கொஞ்சம் கூட வெக்கம்லாம் தெரியலைங்கிறான். எதை கேளுங்க தெரியாது, சொல்ல முடியாது, என்ன பண்ணுவேன்? சரி, கோவம் என்னடா அப்படி உசுரை வாங்குறீங்களே, பாடம் நடத்தினா பதில் சொல்ல தெரியாதா அப்படிங்கிறேன். தெரியாது, வேணா HMகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்படி மிரட்டுற சூழ்நிலை உருவாகி போச்சா இல்லையா இன்றைக்கி மாணவன்? சரி, மாணவன் தான் இப்படி இருக்கான், ஆசிரியர்லாம் சரியாக இருக்காங்களான்னு யோசிச்சு பார்த்தா இன்றைக்கும் கூட குக்கிராமங்களிலே பையனை டீ வாங்குறதுக்கும் வீட்டு வேலைக்கு அனுப்பக்கூடிய ஆசிரியர் எத்தனை பேர் இருக்காங்க இந்த நாட்டில்? இருக்காங்களா இல்லையா? மறுக்க முடியாது. அப்போ இப்படி ஆசிரியர்கள் இருந்தால் எங்கேருந்து நமக்கு ஒரு அம்பேத்கர் கிடப்பாரு? உண்டா இல்லையா? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கராக இங்கே நமக்கு கிடைத்ததற்கு ஒரு ஆசிரியர் காரணம்னு சொன்னால், டாக்டர் அப்துல் கலாம் இந்த இளைஞர்களை பார்த்து 2020 வல்லரசாக இந்தியா உருவாக வேண்டும், அது உங்கள் கையில் தான் இருக்கிறது, கனவு காணுங்கள்னு சொன்னாரே, அவர் நமக்கு கிடைத்ததற்கு காரணமாக ஆசிரியர் இருந்தார்னு சொன்னா, இன்னைக்கு விவேகானந்தர் சொன்னாரே ஒரு செய்தி, 100 இளைஞர்களை, ஆற்றல் மிக்க இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்த இந்தியாவே மாற்றி காட்டுறேன்னு சொன்னாரே. ஒரு நல்ல ஆசிரியராக பரமஹம்சர் இருந்ததுனால விவேகானந்தர் நமக்கு கிடைச்சாரு. விவேகானந்தர் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து இந்த தேசத்தையே மாற்றி காட்டுறேன்னு சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை, வீட்டுக்கு டீ வாங்க அனுப்புகிற ஆசிரியர் இருக்கிற வரைக்கும் எப்படி தேசம் உருப்படும்? சரி, நான் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி இதுதான். இந்த தேசம் மாறணும்னு சொன்னால் தயவு செய்து அடித்தளம் சரியாக இருக்கணும். இந்த அடித்தளம் எதுன்னா அரசியல்வாதியோ முதலாளிகளோ கிடையாது, அது பெற்றவர்களும் ஆசிரியர்களும் மட்டும்தான். பெற்றவங்க மாறணும். பெற்றவங்க மாற முடியுமானா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. குடும்பத்தில் நல்ல செய்திகளை குழந்தைகளுக்கு விதைக்கிறது கிடையாது. அதை விதைக்கிற இடம் பள்ளிக்கூடமாக இருக்கிற காரணத்தினாலே நல்ல விதைகளை ஆசிரியர்கள் விதைங்க, நல்ல சமுதாயம் உருவாகும். நல்ல ஆசிரியர்களுக்கு மாணவர்களே ஒத்துழைப்பு கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் விவேகானந்தர்களாக உருவாக முடியும். அதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரி, மக்கள் திருத்தணும், ஆசிரியர்களை திருத்தணும், சந்தோஷம். மக்களை யார் திருத்துறது? அதைத்தான் நான் முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய விஷயங்கள் தான். முதல்ல இருந்து இந்த கூவல் தான் கூவிக்கிட்டு இருக்கேன். யாரு யாரை திருத்துறது? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனா ஒரு நாளும் திருந்த மாட்டான். திருடன் திருடி பழகிவிட்டார் என்றால், சட்டம் சரியில்லை என்றால், தண்டனை இல்லை என்று சொன்னால், தண்டனை வலிக்கவில்லை என்றால், அப்படி தண்டனை இருந்தால், தண்டனை வலியாக இருந்தால் திருந்துவான். அது இல்லாத வரைக்கும் திருடனாய் பார்த்து திருந்த மாட்டான். யார் வேண்டுமானாலும் தப்பு செய்யறத பார்த்தா தப்புன்னு சுட்டி காட்டலாம், அல்லது ஏன்டா அப்படி செய்யறேன்னு கேள்வி கேட்கலாம். எல்லாருக்கும் உரிமை இருக்கா இல்லையா? மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கு உரிமை இருக்கு. ஆனாலும் காவல்துறைன்னு ஏன் ஒரு துறையை தனியா வைக்கிறோம்னா, தனிப்பட்டு கூடுதல் உரிமைகளை அவங்களுக்கு கொடுத்தா இன்னும் தவறுகள் கண்டிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே. அந்த மாதிரி நல்லவர்களை உருவாக்குற பங்கு எல்லாருக்கும் இருக்கு. ஆனாலும் கூடுதல் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஆசிரியருக்கு இருக்கு.